யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. இந்த காணொளியை பதிவு செய்கின்ற நேரம் நள்ளிரவு நேரம். 12 மணியை தாண்டி 12:30 மணி தொட்டு விட்டது. அப்பதான் இந்த காணொளியை நான் பதிவு செய்கிறேன். பல்வேறு எதுக்காக இந்த சூழலை நான் பதிவு செய்கிறேன்னா, விஜய் வார் ரூமை விட்டு வெளியில வந்துட்டாரு. வார் ரூமை போய் பார்த்தாரு, எல்லாருக்கும் வணக்கம் வச்சாரு. பத்திரிகைகள்ல செய்தி, ஊடகங்களில் செய்தி. இன்னொரு செய்தி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் காரின் மீது ஏறினார், காரில் இருந்து கொண்டு கையை ஆட்டினார். பத்திரிகைகள்ல செய்தி. எந்த செய்தியை மக்களிடம் கொடுக்க வேண்டும், எந்த மாதிரி செய்தியை பத்திரிகைகள் மூலம் மக்கள் படிக்க வேண்டும் என்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய லாபி இருக்கு இல்லையா, அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஏன் திரைப்படங்களை திராவிட இயக்கம் கையில் எடுத்தது என்கின்ற காரணம் உங்களுக்கு தெரியும். பல முறை நம்ம சேனலை பார்க்கக்கூடிய தோழர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல். நீங்கள் பத்திரிகைகளிலும் இணையங்களிலும், இன்னைக்கு இருக்கக்கூடிய இணையங்கள்ல அன்னைக்கு பத்திரிகைகளில் முழுமை மட்டும் அச்சு ஊடகம் மட்டும்தான் இருந்தது. அந்த அச்சு ஊடகங்களில் புறக்கணிக்கப்பட்ட காரணத்தினால் மக்களோடு சென்று, மக்களோடு நின்று, மக்களின் பிரச்சனையை பேசுவதற்கு தலைவர்கள் தயாராக இருந்தார்கள். அவர்கள் தெருவிற்கு வந்தார்கள். மக்கள் தலைவர்களை நோக்கி தெருவுக்கு வந்தாங்க, மந்தைகளுக்கு வந்தாங்க. தலைவர் தெருவுக்கு போவாங்க, ஒரு இடத்துக்கு போவாங்க. மக்கள் அவங்கள நோக்கி வருவாங்க, இவங்க அவங்கள நோக்கி வருவாங்க, அவங்களோடு உரையாடுவார்கள். அப்போ அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு கேட்டால், பத்திரிகை செய்திகள் இந்த மாதிரி வருது இல்லை. எம்ஜிஆர் இதை எப்படி கையாண்டார், அதைத்தான் நான் சொல்றேன். ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்ல ஒரு சம்பவத்தை எம்ஜிஆர் கையாண்ட விதம் சொல்லுவதற்காகத்தான் இந்த நள்ளிரவு நேரத்தில் இந்த காணொளியை நான் பதிவு செய்கிறேன். எந்த இடத்துலன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எம்ஜிஆருக்கு 1900, நான் ஆவணத்தோடு தான் சொல்றேன், சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் நான் ஒருபோதும் பேச மாட்டேன். என்னுடைய சொந்த கருத்தை தான் சொல்றேன். முக்கியமான இருக்கக்கூடிய இடத்து தான் நான் குறிப்பிடுத்திருந்த செய்திகளில் இருந்து தான் இந்த செய்தியை நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு என்ன செய்தி, தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு, எண்ணிக்கை தேதியும் அறிவிச்சாச்சு. அறிவிச்ச பிறகு வீட்டை விட்டு வெளியே வராத ஒருவன், கார் கண்ணாடியை திறக்காத ஒருவன், இந்த கதவுல இருந்து அடுத்த கதவுக்கு கார்ல போகக்கூடிய ஒருவன், விஜயை போன்றவன், அவனுக்கு மீடியா கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை வைத்துத்தான் இந்த செய்தியை நான், எம்ஜிஆர் அவர்களுடைய செய்தியை நான் பரிணமிக்கிறேன். இந்த சில முக்கியமான செய்தி, இந்த செய்தி. அப்ப இதுதான் உங்களுக்கு செய்தியா அப்படிங்கும்போது, எம்ஜிஆர் பத்திரிகையாளர்களை பார்த்து தலைவர்களை, நடிகர்களை யாரை எப்படி கையாள வேண்டும் என்ற செய்தி நினைவுக்கு வந்தது. அதை எடுத்துத்தான் சொல்லுகிறேன். டெலிவிஷனால் ஆபத்து அப்படிங்கிற செய்தியில தான் அவர் சொல்றார். என்ன சொல்றாருங்கிற செய்தினா, பத்திரிகையாளர்கள் நீங்கள் எனக்கு கொடுத்த ஒரு முக்கியத்துவம் என்பது மிகவும் முக்கியமானது. ஏனெனில் வட இந்திய பத்திரிகை எம்ஜிஆர் பாரத் பட்டம் பெற்றதை கேலி செஞ்சு ஒரு பத்திரிகை போட்டிருக்கிறார். அதை வீரப்ப பேசுறாராம் அவர் கருத்துல. வட இந்திய பருத்துக்கள் ரிக்ஷாக்காரன் படத்திற்கு கிடைத்த விருதினை வட இந்திய பத்திரிகைகள் செய்த தவறுக்கு தென்னகத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகை ஆகிய நீங்கள் பிராயச்சித்தம் தேடி இருக்கிறீர்கள். அதான் இந்த இடத்துல முக்கியமான செய்தி. அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கண்டென்ட் இருந்தது. அதில் சத்யஜித் ரே இருக்கார் இல்லையா, சினிமாவின், இந்திய சினிமாவின் பிதாமகன் சொல்லுவாங்க சத்யஜித் ரே. அவர் ஒரு இடத்துல பேசும்போது அமைதியாக இருந்தார் அப்படிங்கிறது எம்ஜிஆர் இதில் குறிப்பிட்டிருக்கிறார். அதை நான் ஒரு தனி காணொலி, ஏன்னா அது ஒரு முக்கியமான சம்பவம். அதற்கு அவர் தன்னோட படத்தை எடுத்துக்கொள்ளவில்லை, அடுத்த இன்னொரு படத்தை தான் எடுத்தார். அது கலைஞானம் அவர்களோட படம். அதை நான் படிச்சிருக்கிறேன். அந்த இது அவரும் சொல்லியிருக்கிறாரு, அதை நான் படிச்சிருக்கேன். எம்ஜிஆர் சுட்டி காட்டி போய் ஆவணமாக இருக்குது, இந்த புத்தகத்தில் செய்தியாக இருக்குது. இது சாதாரண பதிப்பகம் கிடையாது, மிக முக்கியமான பதிப்பகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆவண கருத்து, எம்ஜிஆரோட உரையிலிருந்து எடுத்திருக்கக்கூடியது. நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் எப்படி இருக்கு, எனக்கு பட்டம் அவர்கள் எப்படி கொடுத்தாருன்னு சொல்லி விளக்கம் கொடுக்காப்புல பத்திரிகைகள் மூலமா. அந்த பத்திரிகையில் பெரிய செய்தியை கொண்டு போய், உண்மையை கொண்டு போய் வெளியில கொண்டு போய் சேர்க்கிறாங்க. எப்படி சேர்க்கிறாங்கன்னா, விருது கொடுத்துட்டாங்க இல்லையா, கொடுத்ததை எப்படி அப்படிங்கிற செய்தியை காட்டும்போது, நான் சிறந்த நடிகன் என்று என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஆனால் பாரத் பட்டம் எனக்கு ஏன் கொடுத்தார்கள், அதையும் நீங்க பார்க்கணும்.
1971 சிறந்த நடிகர் என்கின்ற பாரத் பட்டம் கொடுக்கப்பட்டது. அப்போ 1971 நடந்த தயாரித்த வெளியான படங்களை மட்டும்தான் பரிசீலனைக்கு விருதுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அதுல சிறந்த படம், சிறந்த அந்த படத்துல நடித்திருக்கிறேன் என்றுதான் என்ன எடுத்திருக்கிறாங்க. நான் தம்பி சிவாஜியை விட பெரிய நடிகன் நான் ஒருபோதும் சொல்லிக் கொண்டது இல்லை. இந்த எம்ஜிஆர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படியே வாசிக்கிறேன் தோழர்களே. இந்த இருக்கு அதுல நான் ஆணையிட்டால் என்கின்ற புத்தகத்துல 27வது அத்தியாயத்துல 163ஆம் பக்கத்துல இது இருக்கு. என்ன சொல்றாருன்னா, 1971 வெளியிடப்பட்ட மொத்த படங்களையும் பார்த்தும் அல்ல, வெளியிட்ட படங்கள்ல இருந்து இருக்காங்கன்னா மொத்த படங்களையும் இந்த விசாரணை குழு, விருது அறிவிப்பு குழு இருக்கு இல்லையா, தேர்ந்தெடுக்கக்கூடிய குழு, அவங்க சொன்னது இல்லை. ஆனால் சில படங்களில் ஒன்றை தேர்வு செய்து இந்திய அரசு நியமித்த ஒரு குழு எனக்கு இந்த விருதை தந்துள்ளது. ராமச்சந்திரன் இந்த பட்டத்திற்கு தகுதியில்லை என கூறுபவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விருது 1971 ஆண்டுக்கு மட்டும்தான். எம்ஜிஆரோட உரை இது. அவர் பேசினது நேரடியா மக்களிட்ட பேசினது பத்திரிகை மூலமா. என் வாழ்க்கை முழுவதும் இந்திய துணை கண்டத்தின் சிறந்த நடிகன் என்ற பொருளில் அல்ல. மிக மிக முக்கியமானது தோழர்களே. மீண்டும் நான் முயற்சி செய்து மற்றவர்கள் ஒத்துக்கொண்டால்தான் ஒருவேளை எதிர்காலத்தில் இந்த பட்டம் எனக்கு கிடைக்கலாம். தன்னை ஒரு பெரிய நடிகன் என்று அவர் சொன்னதும் இல்லை, நீங்க பேசினதும் இல்லை. அதுக்கு முக்கியமான சரி, இதை சொல்றதுக்கு அந்த காணொலி ரொம்ப முக்கியமான ஒரு காணொலி சொல்றேன் பாருங்க. தயாரிப்பாளரை மறந்துவிட்டு கதாநாயகனை கொண்டாடுவது ஏன்? தயாரிப்பாளர்கள் நினைத்தால் ஒரு கதாநாயகனை உருவாக்க முடியும். பாருங்க, இது நான் சொல்லல, எம்ஜிஆர் சொன்ன அதே வார்த்தையை தான் சொல்றேன். தயாரிப்பாளர் நினைத்தால் ஒரு கதாநாயகனை உருவாக்க முடியும். அதுக்கு அவர் கோடு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். வேறொரு நடிகனையோ நடிகையோ உருவாக்கி விட முடியும், ஆனால் கோவிலுக்கு நீங்கள் சென்றால் கடவுளுக்கு மதிப்பில்லை, பூசாரிக்குத்தான் மதிப்பு கொடுக்குறீங்க சுட்டி காட்டுறார். இது உள்ள அரசியல் இருக்கு. அவர் பேசுறது அரசியல் உரைதான். நீங்க கோயிலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோயில்ல இருக்கக்கூடிய கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய சாமியை விட அந்த கருவறையில் மணியாட்டக்கூடிய பூசாரி இருப்பாங்கல்ல, அந்த பூசாரிக்கு தான் நீங்க மரியாதை கொடுக்குறீங்க. ஆனால் சினிமா என்கின்ற திரைப்படம் என்கின்ற ஒரு படத்தினை தயாரித்து முடித்து விட்டு அந்த தயாரிப்புக்கு முழு காரணமான தயாரிப்பாளரை விட்டுவிட்டு நீங்கள் நடிகனின் பின்னால் செல்வது ஆபத்து. இப்படி யாராவது நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போமா? இன்னைக்கு நீங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல, எம்ஜிஆர் அப்படி பேசப்பட்டவரே அல்ல. அவர் என்னுடைய தத்துவ தலைவனை, இந்த நாட்டிற்கு தேவையான ஒருவரை, காந்தியை போன்ற எங்கள் பேரறிஞர் அண்ணாவை நான் முன்னிறுத்தினேன். அதைத்தான் அவர் சொல்றார் கட்சியார். நான் பொழப்புக்காக நடிச்ச காலம் வேற, ஆனா அரசியலுக்காக நான் வந்த பிறகு ஒருபோதும் அதை செய்ததில்லை. அப்புறம் சொல்றாரு பாருங்களேன், எங்களை தேடி விளம்பரம் எப்படி கிடைக்கிறது? உங்களால தான் கிடைக்கும். இன்னைக்கு நான் பெரிய ஆளா வந்துட்டேன், என்ன தேடி நீங்க பத்திரிகையாளர்கள்லாம் வருவீங்க, ஒரு புகைப்படம் எடுக்கணும்னு சொல்லுவீங்க. ஆனா நான் போட்டா தர மாட்டேன். ஏன்னா நீங்கள் தயாரிப்பாளரை விட்டு விட்டு என்னிடம் நிற்கிறீங்க. நான் சம்பளத்துக்காக நடித்து கொண்டிருந்தவன் தான். நான் பிரபல்யமாக மாறிவிட்டதால் எந்த தயாரிப்பாளர் என்னை உருவாக்கினாரோ அவரை நீங்கள் மறந்துவிட்டு என்னை நீங்கள் தூக்கி பிடிப்பது இது எந்த விதத்தில் நியாயம்? இது இன்னைக்கு நீங்க விஜய் சம்பவத்துக்கு இந்த செய்திகள் இணையங்கள்ல இது பத்திரிகையாளர்களுக்கு அவர் பாடம் எடுக்கிறார். அவர் ஒரு பத்திரிகை செய்தி நீங்க எங்க இருந்து ஆரம்பிக்கணும், அந்த படத்துல இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கக்கூடாது, அது பின்னணியில் இருக்கக்கூடிய கதைகளாக மட்டும் இருக்கக்கூடாது. அந்த கேரக்டர் என்ன பேசுது அதைதான் நீங்க பேசணும், அதைத்தான் நீங்க சொல்லணும். நான் ஒன்றும் சிறந்த நடிகன் இல்லை என்பதை நீங்க ப்ரூஃப் பண்ணிட்டீங்க. என்னை தவறாக பேசியது, அதாவது தமிழ்நாட்டு நடிகனை தவறாக பேசிய ஒரு காரணத்தினால் நீங்கள் போராடி அப்படியெல்லாம் இல்லை என்று நீங்கள் நிரூபித்து விட்டீர்கள். இன்னைக்கு அப்படியா நடக்கு? தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்கள் அப்படியா எழுதுறாங்க? எல்லாம் பைசா. ஒரே ஒரு செய்தி இன்றைக்கு சொல்லி அந்த காரியத்தை நான் நிறைவு செய்கிறேன் பாருங்க. ஒரு பத்திரிகை ஆய்வு நடத்துது, 2
கோடி பணம் கொடுத்ததா தேர்தல் ரிசல்ட் வந்து அறிவிக்கிறாங்க. இன்னாரு இத்தனை பெர்சன்டேஜ், இன்னாரு இத்தனை பெர்சன்டேஜ் சொல்றதுக்கு நான் எந்த பேரையும் சொல்ல விரும்பல, எல்லாருக்குமே தெரியும். 2 கோடி கொடுத்து விட்டுட்டு அந்த பணத்தை வந்து அவங்க வாங்குறாங்க, சொல்றாங்க ரிசல்ட் சொல்றதுக்கு. ஆனால் பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் தூக்கி பிடிப்பது, நீங்கள் அடையாளப்படுத்தும் நபர் நேற்று வரை எங்கிருந்தார்? நான் மக்கள் பணிக்காக, மக்களோடு தேவைகளை நிறைவேற்றுவதற்காக, மக்களுக்கு சில கருத்துக்களை சொல்வதற்காக நான் திரைப்படங்களில் நடிக்கிறேன். என்னுடைய திரைப்படத்தோட வெளிச்சம் என் தலைவரின் கொள்கைகளை கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்பதற்கு பயன்படுகிறது. இதுதான் நோக்கம் சொல்றேன். இன்னைக்கு நீங்க இந்த நடிகர்கள், நீங்க பார்க்குற நடிகர்கள் எல்லாத்தையும் பாருங்க, என்ன கொள்கை பேசுறா, என்ன தத்துவம் பேசுறா, எந்ததுமே நீங்க பார்க்க முடியாது. அதுதான் இப்போ உங்களுக்கு பிரச்சனையா வந்து சேர்ந்திருக்கும். இன்றைய சூழல்களை பத்திரிகையாளர்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதனோட கருத்துத்தான், கடவுளை விட பூசாரிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை அதிகம். இது எங்க போய் முடியும்னா, ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தூண் அடியோடு சாயும். இதை நம்ம சொல்லல, எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறார். மீண்டும் அதைத்தான் நான் உங்க கருத்தை காட்டுறேன். நாம் பின்பற்ற வேண்டிய செய்திகள், எம்ஜிஆர் அவர்களுடைய அடுத்த தொடர்களோடு நான் நிரூபிக்கக்கூடிய அந்த காட்சி வந்து உங்களுக்கு வந்து மனசு வந்து ரொம்ப மனதை பாதிக்கக்கூடிய செய்தியா இருக்கும். அந்த செய்தியோட பெயர் வெகுளிப்பெண். அந்த வெகுளிப்பெண்ணுக்கு எம்ஜிஆர் கொடுத்த விளக்கத்தை நான் அடுத்த காணொளியில் பதிவு செய்கிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்.